ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கு தெரியாமல், உன் உறவுக்கும் தெரியாமல், உன்னுடைய வாழ்க்கைக்கு பின் என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்டிப்பாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இது. சற்று புரிந்து கொள். நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீ நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடி வந்தேன். உன்னுடைய கலக்கங்களை பார்க்கும் பொழுது மிக மிக மனமானது வருத்தமாக இருக்கிறது. சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கு நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாதே. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து காதில் வாங்கிக்கொள் என்னுடைய தங்கமே. வாழ்க்கையில் சிலரை நம்பலாம், சிலரை நம்பாமல் இருக்கலாம், சிலரை தூரமாக வைத்து பழகலாம், இப்படிதான். ஆனால் உன்னுடைய உறவானது தன் குடும்பத்தில் ஒரு நபர் தானே, நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே, நிச்சயமாக நமக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள், எல்லா விஷயத்திலிருந்து காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் அவனிடம் போய் பகிர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் சொல்லி, இப்பொழுது என்னவென்றால் உன்னை ஒரு தப்பாக அவனிடம் காட்டியுள்ளது. நான் எப்பொழுதும் அனைவரிடம் சொல்வேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயங்களை வெளியில் நெருங்கிய உறவாக இருந்தாலும் நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சொல்ல வேண்டாம் என்பது. ஆனால் யார் கேட்கிறாய்? யாருமே இங்கு கேட்பதே இல்லையே. நான் என்ன சொல்வது, நீங்கள் என்ன கேட்பது என்பதல்லவா இருக்கிறீர்கள். நான் ஏதாவது ஒரு காரணத்துடன் தான் சொல்வேன். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின் என்ன நடக்கிறது என்பது. ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பது. அதனால் தான் முன்னாடியே வந்து சொல்வேன், யாரிடமும் எந்த ஒரு ரகசியத்தையும் பகிராதீர்கள் என்று. ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்பதாக இல்லையே. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அனுபவித்துதானே ஆக வேண்டும். தங்கமே, உன்னுடைய உறவின் ஒரு நபர் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று உன்னை பற்றி தவறாகவே பேசி உன்னிடமிருந்து பிரித்து வைத்துள்ளார்கள். உன்னுடைய உறவானது எப்படி இப்பொழுது இருக்கிறது என்றால், உன்னிடம் பேசுவதா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு. உன் மீது உன்னுடைய உறவுக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் மற்றவர்கள் அவனை மிக மிக மோசமாக விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடமிருந்து இப்பொழுது பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது நிரந்தரமான பிரிவு அல்ல, இது தற்காலிகமான பிரிவு மட்டுமே. அவருடைய சூழ்ச்சியையும் அவர்களுடைய தேவையில்லாத வலைகளையும் நான் அவனுக்கு எடுத்து புரிய வைத்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். ஆனால் அதற்கான காலம் இப்பொழுது அல்ல. உன்னுடைய துணையை கையில் போட்டுக்கொண்டு உன்னை தவறாக சொல்லி என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் கடைசியில் சேரப்போவது உன்னுடைய துணையானது உன்னிடம் மட்டுமே. வாழ்க்கையில் எல்லோரும் நினைக்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல் பல விஷயங்களை செய்து விடுவோம் என்று. ஆனால் தெய்வமாகிய எனக்கு தெரியும் அல்லவா உன் வாழ்வில் எப்பேற்பட்ட விஷயம் நடக்கிறது. நீ என்ன செய்கிறாய், நீ யாருக்காவது துரோகம் செய்கிறாயா, நல்லது செய்கிறாயா என்பது. அதனால் எல்லோரும் ஒன்று மறந்து விடாதீர்கள். யாருமே பார்க்கவில்லை என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இரு கண்களானது எல்லோரையும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. தைரியத்துடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒளிமயமான விளக்கை ஏற்றி வைப்பேன். ஒரு மாய வலையில் சிக்கிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய உறவையார் நான் நிச்சயமாகவே உன் கையில் வந்து ஒப்படைப்பேன். ஒப்படைக்காமல் இருக்க மாட்டேன். எப்படி கெட்டவர்கள் வாழ்வதா? நிச்சயமாக நல்லவர்கள் வாழும் இந்த பூமியில் நல்லவர்களுக்கு மட்டுமே இடம். கெட்டவர்கள் ஜெயிப்பது போல் இருக்கும், ஆனால் கடைசியில் அவர்களுக்கு ஒன்றுமே மிஞ்சாமல் ஆய்விடும். கவலைப்படாதே. எல்லா மாய வலைகளையும் நான் உடைத்து எறிந்து உன்னுடைய உறவை நான் உன்னிடம் சேர்த்து வைக்கிறேன். கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.